ஓ உனக்காக எடுத்துருக்க ஸ்னோ கேக்கு. திஸ் கேக் கோஸ் ஆன் யுவர் ஹெட். ஆஹா, கார் மேலேருந்து ஸ்னோ எடுக்க போய் அழுக்கா வருது. கமான் சாய்த்தல ஸ்லைட் பண்ண போகிறான். வின்டர் ஸ்டார்ம் யூஎஸ்ஏ வந்து புரட்டி போட்டுடுச்சு. சில ஸ்டேட்ஸில் வந்து எமர்ஜென்சியாக டிக்ளேர் பண்ணிட்டாங்க. இந்த வீடியோவில் நானும் என்னோட பையன் சாயம் இந்த வின்டர் ஸ்டார்ம் எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுன்றது தான் பார்க்க போகிறீங்க. இங்கே பேர் ஐஸு, ஃபுல்லாக ஐஸ் ஆகிட்டு இருக்கு பேர். ஐஸ் தண்ணி இருக்கிறனால ஐஸ் ஆகிடுச்சு. சாய் பார்த்து வழுக்க போகுது. வா சாய் கம். இந்த குளிரான மார்னிங் என்னோட ஒர்க் பிளேஸ்க்கு வந்துட்டேன். இப்போ வெதர் வந்து பார்த்தீங்கன்னா 23 degrees Fahrenheit, அதாவது -5 degrees Celsius. ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங், குட் ஈவினிங். நீங்கள் எங்கேருந்து பார்க்குறீங்களோ அதை பேஸ் பண்ணி இப்போ மார்னிங் வந்து 7:30 ஆகுது. நான் என் ஒர்க் பிளேஸ்க்கு வந்துட்டேன். இன்றைக்கி இது ஒரு அமைதியான மார்னிங் பாருங்கள் சுற்றி. ஆனால் இன்னும் சில மணி நேரத்தில் இந்த இடமே வந்து மாறப்போகுது. ஏன்னா எங்கள் ஸ்டேட்டுக்கு வந்து ஒரு வின்டர் ஸ்டார்ம் வந்துட்டுருக்கு. அதனால் குறிப்பாக இந்த ஏரியாவில் வந்து வின்டர் ஸ்டார்ம் வார்னிங் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட எஃபெக்ட்ஸ் வந்து ஸ்னோ அண்ட் ஐஸ் அக்யூமுலேஷன்ஸ் வந்து பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸு, நார்த்தன் சைடு இருக்க ஸ்டேட்ஸ்லாம் வந்து செம்ம இம்பேக்ட் இருக்குது. இந்த போலார் வார்டெக்ஸ்ன்றது வந்து நார்த் போல் அப்படி இல்லைனா சவுத் போலில் லோ ப்ரெஷர் சிஸ்டம் வந்து உருவாகி அவ்வளோதான் எக்ஸ்ட்ரீம் கோல்ட் பிளாஸ்ட்டாக இருக்கும் அந்த சைட் ஃபுல்லாக. இங்கே எங்களுக்கே வந்து ஒரு போன 3 days வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரீம் கோல்டு, அதாவது மைனஸில் தான் இருந்துச்சு வெதர். இன்றைக்கே வந்து இப்போ வந்து -6 இருக்குது. ஸோ நான் சாயை வந்து ஸ்கூலில் ட்ராப் பண்ணிட்டு பயங்கர குளிர்ப்பா கை இதுவாகுது. சாயம் வந்து நான் ஸ்கூலில் ட்ராப் பண்ணிவிட்டு வந்துட்டேன். அவனுக்கும் வந்து இன்றைக்கி ஏர்லி ரிலீஸ். ஸோ 11:30 மார்னிங் வந்து பிக்கப் பண்ணிக்க சொல்லிட்டாங்க அவனை. யூஸ்வலாக அவனுக்கு வந்து 2:30 இருக்கும். 2:30 வந்து ட்ராப் பண்ணிவிடுவாங்க. அது மாதிரி சாய்க்கு வந்து ஸ்னோ பார்க்குறதுல ஒரு எக்ஸைட்மெண்ட் ஜாஸ்தி. ஸோ இன்றைக்கி ஒரு வேளை ஸ்னோ வந்துச்சுன்னா அவன் வந்து நிறைய ஆக்டிவிட்டீஸ் பிளான் பண்ணி வச்சுருக்கான். ஸோ அதெல்லாம் வந்து இந்த வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ பார்ப்போம் எப்படி மாற போகுது வெதர் அப்படின்ட்டு. எனக்குமே தெரில. இந்த நாள் ஃபுல்லாக வந்து நிறைய அன்சர்டனிட்டிஸ் இருக்குது. நான் மார்னிங் ஒர்க்குக்கு வந்துட்டேன். ஸோ இங்கே வெதர் கண்டிஷன்ஸ் பேஸ் பண்ணி அவங்க என்ன சொல்ல போகிறாங்க, என்ன நோட்டிஃபிகேஷன் இன்றைக்கி இருக்க போகுது அப்படின்னு தெரியல. ஸோ பார்ப்போம். ஓகே, ஸ்டே டியூன்ட். இன்றைக்கி ஒர்க்கில் வந்து எல்லாருக்குமே ஏர்லி ரிலீஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால் நான் எல்லாத்தையும் ரேப் அப் பண்ணிவிட்டு இப்போ வீட்டுக்கு கிளம்பிட்டு இருக்கேன். அவ்வளோதான், ஸ்னோ ஆரம்பிச்சிருச்சு. லைட்டாக ஒரு டஸ்ட் மாதிரி வருது. டக்கு டக்குன்னு நம்ம வால்மார்ட் போயிட்டு அந்த ஸ்டவ் வாங்கிட்டு உடனே வீட்டுக்கு போயிடலாம் வாங்க. ஒரு வேலை பவர் கட் இருந்துச்சுன்னா எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்க ஸ்டவ்வும் வந்து வேலை செய்யாது. அதனால் ஒரு எமர்ஜென்சிக்காக ஒரு பியூட்டின் ஸ்டவ் வாங்கலாம் அப்படின்றதுக்காக தான் வால்மார்ட் போயிட்டுருக்கேன். வால்மார்ட் காம்ப்ளெக்ஸ்குள்ளே வந்து பார்த்தா சிட்டியில் இருக்க எல்லா காருமே வந்து இங்கே தான் இருக்குது. எல்லாருமே பரபரப்பாக ஷாப்பிங் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த பனி புயலுக்கு முன்னாடி. அதான் இங்கே கேம்பிங் செக்ஷனில் வச்சுருக்காங்க. இதுதான் பியூட்டின் பிரிட்டில், இதான் எடுக்க போகிறோம். ஓகே, $49 இது. ஸ்டவ் எடுத்துட்டேன். இதுக்கு தேவையான ஃபியூவல் இருக்கா அப்படின்னு தெரியல. இங்கே ஆர்வ கோளாறில் நான் தேடி ஸ்டவ்வை கண்டுபிடிச்சிட்டேன். பட் ஆனால் ஸ்டவ்வுக்குரிய ஃபியூவல் வந்து கடல்லே இல்லையா. அதனால் ஸ்டவ்வை எடுத்துலேயே வச்சுட்டு வால்மார்ட்லேருந்து வெளில கிளம்பிட்டேன். உள்ளே போயிட்டு வரதுக்கு 10 நிமிஷம் ஆயிருக்கும். அதுக்குள்ளே ஸ்டோன் ஸ்டார்ம் வந்து லைட்டாக இன்டென்ஸ் ஆகிருக்கு. பொதுவாக இது மாதிரி ஸ்னோ கண்டிஷன்ஸில் போகிறதுக்கு காருக்கு வந்து ஆல் வீல் டிரைவ் இருந்தால் கண்ட்ரோல் பயங்கரமாக இருக்கும். நம்மளது வந்து ரியர் வீல் டிரைவ் மட்டும்தான். ஸோ எப்படியாவது பொறுமையாக அப்படியே தவழ்ந்தாது வீட்டுக்கு போயிடணும். சரி கிளம்புவோம். இந்த ஸ்னோ ஸ்டார்ம் அதிகரிக்கிறதுக்குள்ளே நான் வீடை வந்து சேர்ந்துட்டேன். அதுக்குள்ளே பாருங்கள் ஸ்னோ அக்யூமுலேஷன் வந்துருச்சு. காலைல இந்த இடத்துல தான் சாய் விளையாடிட்டு இருந்தான் ஐஸில். ஐஸ் அப்படி இதுவாகிடுச்சு ஃபுல்லாக. ஐஸ் மேலே தான் தேங்கியிருக்கு. இப்போ நைட் ஆகிடுச்சு. நானும் சாயம் வெளியே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். 8 மணி ஆகுது. சும்மா 5 மணி நேரமாக ஸ்னோ விழுந்துக்கிட்டே இருக்குது, பவுடர்ட் ஸ்னோ. ஸோ அதனால் நைட் ஷிஃப்ட் போய் கொஞ்ச நேரம் ஸ்னோவில் விளையாட்டு வரலாம் அப்படின்ட்டுன்னு. சாய் ரெடியா போகலாமா? வா போகலாம். சாய்க்கு வந்து ஸ்னோபால் ஃபைட்டு விளையாடியே ஆகணுமா. ஸோ அதனால் வீட்டு உள்ளே இருக்க முடியல சாயால். சாய் ஸ்னோபால் ஃபைட்டுக்கு
ஏய் சாய் வாட்ச் அவுட் வழுக்கும் பார்த்து. ஃபுல்லாக காரெல்லாம் ஃபுல்லாகிடுச்சு. இன்னும் பேஞ்சிட்டே இருக்குது ஸ்னோ. என்னடா கல் மாதிரி விழுது. டேய் ஸ்னோ நின்றுட்டு இப்போ இது ரெயின் ஆரம்பிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓ என்னாச்சு மேலே அடிச்சிட்டியா? உன்னால் மட்டும்தான் முடியுமா? இங்கே பார், இங்கே பாருங்க இந்த கார் ஃபுல்லாக மேலே ஆகிட்டு இருக்கு. ஏய் கார் மேலே படுறா. டேய் சாய் ஸ்னோ கொஞ்சம் ஹார்ட் ஆகிடுச்சுரா பார்த்து. ஸ்னோ பால் ஃபைட் விளாட்றா அப்படின்ட்டுன்னு கண்ணாடியில் கிராக் போட்டுறாதரா. இங்கே ரொம்ப ஸ்லிப்பரியாக இருக்குது, இங்கே வேண்டாம், வா அங்கே போகலாம் வா. பிளான்ஸ் மேலெல்லாம் ஸ்னோவா? ஓகே சாய் வா, இங்கே ஸ்னோமேன் பண்ணலாம். வெதிக்காது, வா இங்கே. ஓகே லைக் திஸ். கமான் எல்லாத்தையும் எடு, ஃபுல்லாக எடு. ஆமாண்டா, ஸ்னோமேன் பண்ண போய் ஸ்னோ கேக்காக வந்திருக்கு. வா வா இன்னும் எடு. இங்கே வா, குத்துது இது, ரொம்ப ஷார்ப்பு, பயங்கரமாக குத்துது. கார் மேலேருந்து இன்னும் கொஞ்சம் ஸ்னோ எடுப்போம் வா. இந்த கார் மேலேருந்து அந்த ஸ்னோ எடு. கார் மேலேருந்து ஆஹா, கார் மேலேருந்து ஸ்னோ எடுக்க போய் அழுக்காக வருது. ஏண்டா ஸ்னோமேன் பண்ண போய் கடைசியாக நம்ம முடிச்சது ஸ்னோ ட்ரீயா? எங்கே இருக்கு அந்த ஸ்னோ ட்ரீ? ஸ்லைட் பண்ண போகிறான். டேய் சறுக்கி விளாட்ற இடமாடா இது. ஸ்னோ நின்றுட்டு ரெயின் ஆரம்பிச்சிருச்சு, லைட்டாக தூரிட்டு இருக்கு. காலையிலலாம் பார்த்தா ஃப்ரீசிங் ரெயின் ஆகிடும் போல். ஸ்னோவில் சமாட்டம். என் மேலே ஃபுல்லாகவே ஸ்னோ தான்டா, நீ போட்டு வச்சுருக்க ஸ்னோ தான். வா இங்கே பாருங்க, இங்கே ஒரு குட்டி ஸ்ட்ரீம் இருக்குது. அந்த இடம் மட்டும் போகிறது, மீதியெல்லாம் வந்து ஒயிட்டாக இருந்துச்சு. கல் அடிக்கிறத போய் இப்போ ஸ்னோ அடிக்கிறதா? யாருமே இல்லை இந்த ரோட்டில், 2 பேராக நாங்கள் விளையாட்டுருக்கோம். சாய் ரெடியா? இங்கே ஸ்லைட் பண்ண போகிறானா? பரவாயில்லடா வா, இங்கே ஸ்லைட் பண்ண போகிறானா? என்னது டேய், இங்கே ஸ்னோ அந்தளவுக்கு இல்லைடா. அவ்வளோதான், கீழே தள்ளி விட்டா காலி. இங்கேருந்து தள்ளு. இந்தா உனக்காக பெரிய பால் நான் பண்ணியிருக்கேன், எடு. இந்தா அதான் நம்ம பண்ணி வச்சிருக்க அட்டகாசங்கள். இத்தோட இந்த வீடியோ முடியுது. ஆனால் எங்களோட ஸ்னோ அட்வென்ச்சர்ஸ் அடுத்த பார்ட்லேயும் வந்து கண்டினியூ ஆக போகுது. நாங்கள் இன்னும் எக்ஸ்ப்ளோரேஷன் வந்து மார்னிங் எழுந்திரிச்சு ஸ்னோவில் பண்ணோம். ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் அடுத்த வீடியோவில் பார்ப்பீங்க.